இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சரவணா படத்தோடைய கதை சுருக்கம் தான். இந்த படம் 2006 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தோடைய டேரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா. இந்த படத்தில் சிலம்பரசன், ஜோதிகா, நாகேஷ் சார், அப்புறம் ராதா ரவி, விவேக், இவங்க கூட தேவதர்ஷினி, முக்கியமான கதாபாத்திரமாக பிரகாஷ்ராஜ் சாரும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சிம்பு அவங்களுடைய ஃபேமிலி எப்படின்னா நல்ல ஒரு ரிச்சான ஃபேமிலி தான். அவங்க அப்பாலாம் நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட். அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே சொந்தக்காரங்கள்லேருந்து எல்லாருமே நல்ல ஒரு ரிச்சாக தான் இருப்பாங்க. இவருக்கு வந்து இவங்களுடைய அத்தை பொண்ணு மாமா பொண்ணு யாரோ ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவருக்கு அந்த பொண்ணு சுத்தமாகவே பிடிக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஃப்ரெண்டாக ஒருத்தர் வந்து இருந்திருப்பார். அவரோட பேர் எனக்கு தெரியல. அவங்க ஊருக்கு ஒரு தடவை அவர் கூட்டு போயிருப்பார் திருவிழாவுக்கு. போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சி ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்கப் பண்ணுறதுக்கு போயிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தங்கச்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஜோதிகா. பார்த்தோன்னே இவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஒரு பொண்ணை பிடிச்சிச்சுன்னா ஒரு மாதிரி வலிஞ்சு பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வளைஞ்சிக்கிட்டே இருப்பார். ஜோதிகா கிட்ட நல்லா மொக்க வாங்கிட்டே இருப்பார். ஏன் இப்படி வலிகிற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். உங்கள் ஃபேமிலி நல்லா கவனிச்சுப்பாங்க சிம்பு அவங்கள. அவங்க தங்கச்சியை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அவ்வளோ ஒரு கொண்டாடுவாங்க. பிரகாஷ்ராஜ் இருக்கார் இல்லையா, அவர் தான் மூத்த அண்ணன். 2வது அண்ணன் தான் சிம்புவோட ஃப்ரெண்டு. இந்த மூத்த அண்ணன் வந்து அவரும் நல்லா படிச்சிருப்பார். அவங்க ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்களும் நல்லா படிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரும் எப்படின்னா, தனக்கு வந்து தம்பியும் தங்கச்சியும் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தை பெற்றுக்காமலே இருப்பாங்க. ஜோதிகாவையும் நல்லா படிக்க வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ திருவிழாவுக்கு தான் வந்திருப்பாங்க. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர்லேயே ஒரு பெரிய ஆட்கள்னாலே ஒரு எதிரிகள் கூட்டம் இருக்கும் இல்லையா, ஸோ இவங்க ஃபேமிலியை எப்படியாவது போட்டு தள்ளணும் அந்த மாதிரி அவங்க ஊரில் வந்து இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா திருவிழாவுக்கு போன இடத்துல ஒரு ஆள் பாக்கி இல்லாமல் எல்லாரையும் வெட்டி போட்டுருவாங்க. அதில் தப்பிக்கிறது ஜோதிகா மட்டும்தான். ஜோதிகாவை மட்டும் எப்படியோ கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு சிம்பு வந்து வந்துருவார். வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஏறி கூட்டிகிட்டு வந்துடுவார் அவங்க ஊருக்கு. இப்போ கூட அந்த ஜோதிகா வந்து தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க. கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டில் யாருமே இருக்கக்கூடாதுரா உயிரோட அப்படின்ற மாதிரி துரத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவர் தான் பத்திரமா கூட்டிகிட்டு வந்து வச்சிருப்பாரு. அதனால ஜோதிகாவை தான் இவருக்கு வந்து பிடிக்கும். ஆல்ரெடி பிடிக்கும். இப்போ வேறு அவங்களுக்கு யாருமே இல்லை, ஸோ நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இவர் ஃபீல் பண்ணால் கூட அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்குமா என்ன அப்படின்னு தெரியாது இல்லையா. அதனால் இவருமே சொல்லிக்க மாட்டார், லவ் பண்ணுறேன் இந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டார். பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து சேஃபான இடத்துல விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கு அனுப்புறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரினுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு முடிவுலாம் பண்ணிகிட்டு இருப்பார். பாஸ்போர்ட் எடுப்பார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் ஜோதிகாவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்து நல்லா பார்த்துக்குருவார் இல்லையா, அதனாலேயே சிம்புவை வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதை சொல்லவும் முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலியில் ஆல்ரெடி இவங்க அந்த மாமா பொண்ணு யாரோ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பொண்ணு வீட்டில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஜோதிகா வந்து ஒரு மாதிரி அசிங்கமாலாம் வந்து பேசிடுவாங்க. ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒரு சின்னதாக யாராவது புதுசாக யாராவது வந்து நுழைஞ்சிட்டாங்கன்னா அப்போ ஃபேமிலியில் வந்து இப்போ என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும். அதனாலேயே சிம்பு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணி ஜோதிகாவுக்கு வந்து பேசுவார். அவங்க வந்து என்னோட கெஸ்ட்டு, அவங்கள வந்து தப்பாக பேசுறதுக்கு உங்களுக்குலாம் எந்த அருகதையும் இல்லை அப்படிலாம் வந்து சொல்லிட்டு போயிடுவார். அதனாலேயே ஜோதிகா மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கோவம் தான் வரும் அவங்க எல்லாருக்குமே. ஆனால் இவங்க வீட்டில் ஜோதிகாவை நல்லாவே பார்த்துப்பாங்க சிம்போட வீட்டில். இவர் வந்து அவங்கள ஃபாரின் அனுப்பணும்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள்லாம் பார்த்துட்ருப்பாரு. அது வந்து ஜோதிகாவுக்கு பிடிக்காது. ஆனால் ஜோதிகா லவ் பண்ணுற விஷயம் சிம்புவுக்கு தெரியாது, சிம்பு லவ் பண்ணுற விஷயம் ஜோதிகாவுக்கு தெரியாது. லாஸ்ட்டில் தெரிஞ்சதுக்கப்புறமா 2 பேரும் ஒன்று சேருவாங்க. அதோட இந்த படமும் முடிஞ்சிடும்.